السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك حبي يا رسول الله، وعليك حبي يا رسول الله، وعليك حبا يا رسول الله، من عند دلاسي صلاة الله معها تحيته سلام الله، إجلال قدرك عاشقا وتفخيما. صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பு மருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பு மருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் சங்கை பொருந்திய ஜும்மாவினுடைய தினத்தில் ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இந்த நல்ல நேரத்தில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் நான் பேராசை கொண்டவனாக நின்று கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உலகத்திலே எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கின்றன, எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன. உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய அத்தனை கொள்கைகளும் மதங்களும் மார்க்கங்களும் மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தோன்றியிருக்கின்றன. மனிதனை நல்வழிப்படுத்தி மக்கள் அனைவர்களும் சுபிட்சமாக வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகில் எத்தனையோ மதங்களும் கொள்கை கோட்பாடுகளும் தோன்றியிருந்தாலும் கூட, ஒவ்வொரு கொள்கைகளும் ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு மனிதனினுடைய ஒன்று அவர்களால் வைத்த பெயர்களாக இருக்கலாம், அல்லது அந்த கொள்கையை யார் ஏற்படுத்தினார்களோ அவர்களுடைய பெயராலேயே அந்த கொள்கைகள் அழைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே உலகத்தில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட எத்தனையோ கொள்கைகளும் கோட்பாடுகளும் மதங்களும் காலம் செல்லுகிற பொழுது மனிதனினுடைய மனோ இச்சைகள் அந்த மதங்களில் புகுத்தப்பட்டு, அந்த கோட்பாடுகளிலே மனிதனுடைய மனோ இச்சைகள் புகுத்தப்பட்டு இன்றைக்கு அவைகளெல்லாம் சிதைந்து சின்னாபின்னமாகி மக்களால் பின்பற்றப்படுவதற்கு தகுந்ததாக அல்லாமல் மக்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு வகையான மதங்களையும் கோட்பாடுகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. அரசியல் ரீதியாக மக்கள் அனைவர்களும் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும், அதாவது அதிகார வர்க்கத்தில் எல்லோருக்கும் நீத்தான உரிமை என்பது சரிசமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது.
அந்த கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய கொள்கையுடைய நாடுகள் என்று இந்த உலகத்திலே நாம் பார்க்குகிற பொழுது சீனாவை சொல்லலாம், ரஷ்யாவை சொல்லலாம், கியூபாவை சொல்லலாம், லாவோஸை சொல்லலாம், வடகொரியாவை சொல்லலாம், வியட்நாம் போன்ற எத்தனையோ நாடுகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இத்தனை நாடுகளில் கம்யூனிச சித்தாந்தம் என்பது அங்கே பின்பற்றப்படுகிறதா, ஃபாலோ பண்ணப்படுகிறதா என்று சொன்னால் சீனாவை தவிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் உண்டு என்கிற அடிப்படையில் சீனாவை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் பார்த்தோமையானால் கம்யூனிச சித்தாந்த கொள்கை என்பது சிதைக்கப்பட்டு ஏழைகள் மிக மிக ஏழைகளாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். பணக்காரர்கள் பெரும் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கொண்டே போகிறார்கள். ஆக கம்யூனிச சித்தாந்தம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமநிலை அடைய வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தம் என்பது கம்யூனிச நாடுகளான சீனாவை தவிர்த்து வடகொரியாவில் இல்லை, லாவோஸில் இல்லை, கியூபாவில் இல்லை, ரஷ்யாவிலும் கூட இல்லை. இதே போலத்தான் அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, உலகிலே தோற்றுவிக்கப்பட்ட எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் தங்களுடைய கொள்கைகளை இழந்து காலம் செல்ல செல்ல அவைகள் மனிதனுடைய மனோ இச்சைகள் எல்லாம் அங்கே புகுத்தப்பட்டு காலம் செல்லுகிற பொழுது மனிதனால் பின்பற்ற தகுந்ததாக அல்லாத ஒரு நிலைக்கு எல்லாம் போய்விட்ட காரணத்தினால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த மார்க்கத்தை கொடுத்து இதை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னானோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றளவும் சற்றும் பிசகாமல் யாருடைய மனோ இச்சைகளும் புகுத்தப்படாமல் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திலே பெருமானாரின் மூலமாக இந்த சமூகத்தை இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்க சொன்னானோ அதே நிலையில் 1400 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் அதே நிலையில் இருக்கிற காரணத்தினால் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அனைவர்களும் இஸ்லாத்தின் பக்கமாக சாரையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்லாமிய எதிர்ப்புகள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது, ஒரு பக்கத்திலே இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பலைகள் என்பது படுபயங்கரமாக மீடியாக்களின் மூலமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் எத்தனையோ மதங்களும் கொள்கை கோட்பாடுகளும் இருந்தாலும் கூட இஸ்லாம் மட்டும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இஸ்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதே போன்ற ஒரு தாக்குதல் என்பது வேறு மார்க்கத்தில் இல்லை, வேறு மார்க்கத்தினுடைய அந்த மக்களிடத்திலே இல்லை, மக்களின் மீது இல்லை. ஆனால் இஸ்லாத்தின் மீது மட்டும் முஸ்லிம்களின் மீது மட்டும் இந்த தாக்குதல் தொடுக்கப்படுவதற்குறித்தான காரணம் என்ன? இன்றைக்கு பார்க்க வேண்டும். சில செய்திகளை நாம் தெரிந்து வைத்தே ஆக வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு காரணம், உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் கோட்பாடுகளும் தங்களுடைய சித்தாந்தத்தை இழந்து மனிதனுடைய மனோ இச்சைகள் அங்கே புகுத்தப்பட்டு யார் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற நிலைக்கு எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் ஒரு மனிதனுடைய மனோ இச்சையை மாற்ற முடியவில்லை என்கிற பொறாமைதான், அந்த ஒரு பொறாமைதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது உள்ளான இஸ்லாத்தின் மீது உண்டான தாக்குதலை எல்லாம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு காரணம். இன்னொரு காரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளுமே இந்தியா உள்பட இன்னும் எத்தனை நாடுகள் இருக்கின்றனவோ, அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், வடகொரியாவாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும், எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளினுடைய பொருளாதாரத்தின் மூலதனம் என்பது ஆபாசங்களிலும் மதுவிலும் தான் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றன. அந்த நாட்டினுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படுவது எதிலிருந்து என்று சொன்னால் நாட்டிலே நடைபெறக்கூடிய ஆபாசங்கள், நாட்டிலே படுஜோராக வியாபாரமாகிக் கொண்டிருக்கக்கூடிய மதுவினால்,
ஒவ்வொரு நாடுகளிலும் கிளப்புகள் என்று ஏற்படுத்தப்பட்டு, விபச்சார விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டு, சூதாட்ட கிளப்புகள் உண்டாக்கப்பட்டு, அவைகளின் மூலமாக வருகிற வருமானங்களினால் தான் உலகத்தில் பல நாடுகள் தங்களுடைய அரசுகளையே நடத்தி கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழகத்திலும் கூட போடுவார்கள் அல்லவா? தீபாவளி வருகிற பொழுது, பொங்கல் வருகிற பொழுது ஒரே ஒரு வியாபாரத்தை மட்டும் மையப்படுத்துவார்கள். எல்லா வியாபாரங்களையும் விட்டு விடுவார்கள். எல்லா வியாபாரங்களிலும் கோடிகளிலே புரண்டாலும் கூட அதனுடைய முடிவில் சொல்வார்கள், இந்த ஆண்டு தீபாவளியினுடைய வியாபாரம் 800 கோடியை தாண்டி விட்டது. என்ன வியாபாரம்? மதுவினுடைய வியாபாரம். இப்படி எல்லா நாடுகளையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா நாடுகளும் மனிதனை அழித்து, மனிதனை சீரழித்து, மனிதனுடைய தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, எல்லோரையும் முட்டாள்களாக்கி, முதலாளித்துவம் மேலோங்குவதற்குண்டான சித்தாந்தங்கள் உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிற காரணத்தினால், கார்ப்பரேட் கம்பெனிகளால் இன்றைக்கு உலகம் ஆளப்படுகிற காரணத்தினால், இன்னும் ஒன்றை சொல்வார்கள், உலகம் ஆளப்படுவது 8 குடும்பங்கள் என்று சொல்வார்கள். 8 குடும்பங்களில் தான் உலகமே ஆளப்படுகிறது. அதற்கு அந்த 8 குடும்பங்களுக்கு பெயர் சொல்வார்கள் இலுமினாட்டி என்பதாக சொல்வார்கள். அதனுடைய விளக்கமே தனி. அதை பற்றி பேச வேண்டுமானால் நிறைய பேசலாம். நோக்கம் அதுவல்ல. நான் சொல்ல வருகிற செய்தி, கார்ப்பரேட்டுகள் இன்றைக்கு மனிதனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், அவர்கள் மாத்திரம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்கிற நிலையில் அவர்களுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய ஆபாசங்களை வளப்படுத்துவது, மதுவினை வளப்படுத்துவது, விபச்சாரத்தை வளப்படுத்துவது, இது போன்ற மனிதனை சீரழிவில் ஆழ்த்தக்கூடிய எல்லா காரியங்களாலும் இன்றைக்கு உலக நாடுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான், இந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாம் பல்வேறு நிலைகளில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்சமல்ல. உலகம் இஸ்லாமிய சித்தாந்தத்தை ஏற்க ஆரம்பித்தது என்று சொன்னால், இஸ்லாமிய கொள்கையை, இஸ்லாமிய மார்க்கத்தை உலக மக்கள் அனைவர்களும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் சுமார் பல்லாயிரக்கணக்கான கோடி வருமானத்தை இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். எத்தனாயிரம் கோடி என்று சொன்னால் சுமார் 2380 பில்லியன் கோடி, 2380 பில்லியன் கோடி வருமானத்தை உலகம் முழுவதும் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். 2380 பில்லியன் கோடி என்று சொன்னால் நம் நாட்டினுடைய மதிப்பில் என்ன தெரியுமா? 1,66,60,000 கோடி. 2380 பில்லியன் என்பது நம் நாட்டினுடைய மதிப்பில் 1,66,60,000 கோடி ரூபாயை உலக நாடுகள் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்கிற காரணத்தினால்தான் இந்த இஸ்லாம் எந்த ஒரு நிலையிலும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்களால் பின்பற்றப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துக்களை, இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம், இஸ்லாம் ஒரு தீவிரவாதம், இஸ்லாம் என்று சொன்னாலே மக்களை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய ஒரு மார்க்கம் என்று தவறான செய்திகளை கார்ப்பரேட் கம்பெனிகள், மீடியாக்களின் மூலமாக இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இஸ்லாமிய கொள்கை என்பது இந்த நாட்டில் நிலைநிறுத்தப்படுகிற பொழுது, இந்த உலகத்தில் மக்கள் அனைவரும் அதை பின்பற்றப்படுகிற பொழுது எல்லா மக்களும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இன்றைக்கு உலகமே நான் சொன்னதை போல ஆபாசத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்கே யார் நாச வேலைகள் செய்தாலும் கூட அதிலே ஒரு முஸ்லிமை கோர்த்து, கஞ்சாவை பிடித்தாலும் அங்கே ஒரு இஸ்லாமியன் இருக்கிறான், மதுவை பிடித்தாலும் அங்கே ஒரு இஸ்லாமியனை கோர்த்து விடுகிறார்கள். ஆங்காங்கே குண்டு வெடிப்புகள் நடத்தப்பட்டாலும் கூட அது அவர்களே செய்துவிட்டு அங்கேயும் முஸ்லிம்களை கோர்த்து மீடியாக்களின் மூலமாக இப்படி தவறான பொய் பிரச்சாரம் பரப்பப்படுவது யார் என்று சொன்னால் கார்ப்பரேட் முதலாளிகளால் தான் பரப்பப்படுகின்றன. இதெல்லாம் எதன் காரணத்தினால் என்று சொன்னால், மக்கள் இஸ்லாத்தின் பக்கமாக போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஏன்னா போய்விட்டார்கள் என்று சொன்னால் அத்தனை வருமானங்களையும் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும்.
ஏனென்றால் உலகம் முழுவதும் ஆண்டிற்கு 321 பில்லியன் டாலர் மதிப்பிலான போதைப் பொருள் வியாபாரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு உலகம் முழுவதும் 321 பில்லியன் டாலர் போதைப் பொருள் வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகில் மது விற்பனை என்பது ஆண்டுக்கு 1600 பில்லியன் டாலர். மது விற்பனை என்பது உலகத்திலே 1600 பில்லியன் டாலர் அளவுக்கு மது விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல ஆயுத விற்பனை, ஆங்காங்கே கலவரங்கள் இல்லாமல் போய்விட்டால் ஆயுத விற்பனை என்பது இல்லாமல் போய்விடும். ஆகையினால் கார்ப்பரேட்டுகள் ஆங்காங்கே கலவரத்தை உண்டாக்கி தன்னுடைய ஆயுத வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. உலகில் ஆயுத விற்பனை என்பது மாத்திரம் 100 பில்லியன் டாலர் அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதாம். அதனை அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மக்களை அழிவில் ஆழ்த்துகின்ற விபச்சார வணிகம் என்பது 400 பில்லியன் டாலர் அளவுக்கு உலகம் முழுவதும் ஆண்டிற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சூதாட்ட வணிகம் என்று 110 பில்லியன் டாலர் அளவுக்கு உலகம் முழுவதும் சூதாட்ட கிளப்புகளின் மூலமாக வருமானம் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியாக பார்க்குகிற பொழுது உலகம் முழுவதும் ஆபாசங்களினால், மதுவினால், போதையினால், விபச்சாரத்தினால் உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் மாத்திரம் 2380 பில்லியன் டாலர் கோடி என்பதாக இன்றைக்கு பொருளாதார நிபுணர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படியானால் எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த வருமானங்களை எல்லாம் இழக்க நேரிடுமே, நம்முடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போய்விடுமே, நம்முடைய பழம்படைகள் பணக்கார பரம்பரை என்பது இல்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால்தான் இஸ்லாத்தின் மீது உண்டான வெறுப்பை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி, எங்கே முஸ்லிம்களும் இந்துக்களும், முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும், இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இப்படி எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர்காய நினைத்துக் கொண்டிருக்கிறது கார்ப்பரேட் கம்பெனிகள். அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய பின்புலத்தில் தான் தன்னுடைய ஆளுமையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. ஆகையினால் எங்கெல்லாம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு அவர்கள் எல்லாம் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். ஒரு தனி வெப்சைட்டை வைத்து எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கலவரத்தை உண்டாக்க வேண்டும், எதன் பெயரிலெல்லாம் உண்டாக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மாத்திரம் 170 இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. 170 இடங்கள், அதிலே தர்காக்கள் இருக்கிறது, மஸ்ஜிதுகள் இருக்கிறது, இன்ன பிற இடங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் கோர்த்து அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர்காய நினைக்கிறது கார்ப்பரேட்டுகளினுடைய விதியால் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த வியாபாரங்கள் எல்லாம் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டுமானால் முஸ்லிம்களாக மக்கள் மாற வேண்டும். மாறுகிற காலம் என்பது சில சீக்கிரமாகவே வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஒரு ஆய்வு சொல்லுகிறது 2050 இன்னும் 25 ஆண்டுகளில் இந்தியாவில் இந்து நாடாக இது இருந்தாலும் கூட, இப்படி இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட 2050 வருகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அல்லாஹ் நடத்தி தருவான், அதிலே சந்தேகம் இல்லை. ஒரு காலம் வரும், இஸ்லாம் உலகம் முழுக்க பரவிடும், எல்லா நாடுகளிலும் முழுமையாக பரவிவிடும். யாராலும் அதை தடுக்க முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை யார் தடுக்க நினைத்தாலும், முஸ்லிம்களை யார் தடுக்க நினைத்தாலும் அவர்கள்தான் இல்லாமல் போவார்களே தவிர இஸ்லாம் இருக்கும், இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்கிற முன்னறிவிப்பை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டான். அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் வாழ்வதற்குண்டான வாழ்வியல் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிற காரணத்தினால்தான் மதுவை தடை செய்திருக்கிறது, விபச்சாரத்தை தடை செய்திருக்கிறது, ஆபாசங்களை தடை செய்திருக்கிறது, சூதாட்டங்களை தடை செய்திருக்கிறது, ஆயுத கலாச்சாரங்களையும் தடை செய்திருக்கிறது. அல்லாஹ் தன் வான்முறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான்.
மதுவானது, விபச்சாரமானது, சூதானது, கற்களை வணங்குவது என்பது எல்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், அருவருக்கத்தக்க ஷைத்தானினுடைய செயல்பாடு. அதிலே நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஷைத்தானுக்கு ஆள்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஷைத்தானுக்கு நீங்கள் ஆள்பட்டு விட்டீர்களே ஆனால் ஷைத்தான் என்ன செய்ய உங்களின் மூலம் நாடுகிறானோ எல்லாவற்றையும் செய்து விடுவான். உங்களுடைய அறிவு மங்கி போய்விடும். அறியாமைத்தனமான பல்வேறு காரியங்களை நீங்கள் உலகத்திலே நிகழ்த்தி விடுவீர்கள் என்கிற செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சொன்னான். சொன்னதோடு மட்டுமல்ல, அதற்கு அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். இது போன்ற விஷயங்களை விட்டெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்றளவும் கூட போதைகளிலே மூழ்கி கொண்டிருந்தவர்கள், விபச்சாரத்திலே மூழ்கி கொண்டிருந்தவர்கள், ஆபாசங்களிலே மூழ்கி கொண்டிருந்த எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கமாக சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஒரு விதமான பயத்தை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கிற காரணத்தினால்தான், இதுவெல்லாம் ஒரு வகையான பயத்தை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மீடியாக்களின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, எத்தனை பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி யுரீதூன அய்யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். இவர்களெல்லாம் தங்களுடைய வாய்களினால் அல்லாஹ்வினுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்பதாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய ஒளி என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வினுடைய ஒளி என்று சொன்னால் என்ன? இந்த உலகத்தில் குர்ஆனை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்பதாக நினைக்கிறார்கள். மாணவியனுடைய வாழ்வியல் வழிமுறையை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்பதாக நினைக்கிறார்கள். இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்பதாக நினைக்கிறார்கள். குர்ஆனை பற்றிய தவறான சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி பெருமானாரை பற்றிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கருத்துக்களை தவறாக சித்தரித்து மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதன் மூலமாக, இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை தவறாக சித்தரித்து மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதன் மூலமாக இந்த மார்க்கத்தை அவர்கள் இல்லாமல் ஆக்கிவிடலாம், இதனுடைய ஒளியை அவர்கள் அணைத்து விடலாம் என்பதாக அவர்கள் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய ஒளியை அவன் பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். வலவ் கானல் காஃபிரூன், அவர்கள் இறை மறுப்பாளர்களாக ஆகியிருந்தாலும் கூட, இறை இணை வைப்பாளர்களாக, வலவ் கானல் முஷ்ரிகூன், இறை இணை வைப்பாளர்களாக அவர்கள் ஆகியிருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான் என்பதாக அல்லாஹ் தன் வான்மறையில் அற்புதமாக சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் சொல்ல வருகிற செய்தி அதுதான். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த மார்க்கத்தை அழிக்க நினைத்தவர்கள், இந்த மார்க்கத்திற்கு எதிராக எல்லா வகையான தீய சக்திகளையும் வெளிப்படுத்தியவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு காலத்தில் என்ன ஆட்டம் போட்டது! எந்த சேனலை பார்த்தாலும், எந்த மீடியாக்களை பார்த்தாலும் கூட அமெரிக்காவை பற்றிய செய்தி இல்லாமல் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவை பற்றிய செய்திகள் என்பது இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாத்தினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்ட காரணத்தினால், எந்த நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்கள் இல்லாமல் ஆக்குவேன் என்று சொன்னானோ இப்பொழுதே அதிபர், அதே அதிபருக்கு தலைவலியாக நியூயார்க்கினுடைய மேயர் இன்றைக்கும் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. அவர்கள் சூழ்ச்சி செய்தால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் ஏற்படுத்துகிற, அவன் எந்த இடத்தில் இல்லாமல் ஆக்குவேன் என்று சொன்னானோ அவன் இடத்தில் இருந்து கொண்டே ஒரு முஸ்லிமை மேயராக ஆக்கி அவனுக்கு கொடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் கண்டு கொண்டிருக்கின்றன. எனவே நான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? யார் எத்தனை சூழ்ச்சிகள் மேற்கொண்டாலும் கூட முஸ்லிம்களையோ இஸ்லாத்தையோ அழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள். வரலாறு நமக்கு சொல்லுகிறது.
பெருமானாரை அழிக்க வேண்டும், பெருமானாருடைய தலையை வெட்டி அந்த தலையை வெட்டியதற்கு பரிசாக 1000 செந்நிற ஒட்டகைகளை வாங்க வேண்டும் என்கிற பேராசையில் தன்னுடைய வாளை உரியவராக வீதியிலே வந்து கொண்டிருந்த ஹத்தாபினுடைய மகன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு போகிறார்கள். வீட்டிற்கு போனால் ஃபாத்திமா அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்தத்தை கேட்டு அது என்ன ஓதிக்கொண்டிருந்தாய் என்பதை எல்லாம் கேட்டு நீ அதைத்தான் ஓதியாக வேண்டும் என்று சகோதரி கட்டளையிட குளித்து தூய்மை அடைந்து சகோதரிடத்திலிருந்து அந்த குர்ஆனை வாங்கி ஓதி பார்க்கிறார். சில வசனங்களைத்தான் ஓதினார். அடுத்த நொடிப்பொழுது அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சகோதரியிடத்தில் சொன்னார், நான் இதை பின்பற்ற வேண்டும் என்று பேராசைப்படுகிறேன், பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று நான் பேராசைப்படுகிறேன் என்று சொல்லி சகோதரி ஃபாத்திமா அவர்களோடு பெருமானாரை பார்க்க வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யார் இவர்கள்? யாரை பார்த்தாலும் முஹம்மதினுடைய உயிர் என்னுடைய கையில் தான் இருக்கும் என்று சொன்னார்கள். முஹம்மதினுடைய தலையை நான் கொய்வேன் என்று சொன்ன அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக கொக்கரித்தவர்கள், பெருமானாருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, பெருமானாருக்கு நிகரான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி உலகமே அதிசயித்து போகிற அளவிற்கு நம் நாட்டினுடைய தேசபிதா காந்தி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, உலகை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதர்கள், குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் உமரை போன்ற ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு மகா உத்தமராக சத்திய தோழராக மாறினார்களே. இதுதான் அல்லாஹ்வினுடைய குதரத். யார் இஸ்லாத்திற்கு எதிராக கொக்கரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கமாக வர வைப்பது என்பது அவனுடைய குதிரத்தது. இது மாத்திரமல்ல, எத்தனையோ செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வலீத் பின் முகைரா இஸ்லாத்திற்கு எதிராகவே செயல்பட்டவர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறக்கும் வரை இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய மகன் காலித் பின் வலீத் அவர்களையும் அதே நிலையிலே உருவாக்கினார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் வலீத் பின் முகைராவினுடைய மகனாக இருக்கிறார். இவர் எப்படி இறக்கும் வரை இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டாரோ, இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ச்சிகள் செய்கிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் தலைமை வகித்தவராக இருந்தாரோ அதே போல தன்னுடைய மகனையும் அவ்வாறே உருவாக்கினார். கடைசி என்ன ஆனது என்று சொன்னால், எந்த மக்களை குர்ஆன் கேட்பதை விட்டும் நான் தடுத்து விடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வலீத் பின் முகைரா அதாவது காலித் பின் வலீத் அவர்கள் செயல்பட்டார்களோ, அல்லே காலித் பின் வலீத் அவர்கள் குர்ஆனினுடைய வசனங்களை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய கல்பை அதிலே பறிகொடுத்து தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்காக பல போர்களில் தலைமை தாங்கி வெற்றி வாகை சூடி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் காலித் அவர்கள் ஒரு படைக்கு தலைமை தாங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த படை நிச்சயமாக வெற்றி வாகை சூடித்தான் வரும் என்று சஹாபாக்களே சொல்லுகிற அளவிற்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இந்த சமூகத்தில் தனக்கென்று தன்னிகரில்லா ஒரு பெயரை பெற்றவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்லாத்திற்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக யார் யார் என்னென்ன சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அழிவின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர பார்க்கிற பார்வையில் ஏதோ உயர்ந்து கொண்டே இருப்பதை போன்று நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சூழ்ச்சி வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. என ஏராளமான பாடங்கள் நமக்கு வரலாறுகள் சொல்லி தருகின்றன. நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌன், மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் தன்னை ரப்பு என்று சொல்லுகிறான், மூசா அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று சொல்லுகிற அளவிற்கு மக்கள் ஒரு வகையான பதற்றத்தில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சாதாரணமான ஒரு வெள்ளப்பிரளயத்தில் அதாவது கடலிலே உள்ளே வர வைத்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். தன்னை ரப்பு என்று சொன்ன
ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி கொண்டு போகிற பொழுது இடையிலே கடல் குறுக்கிடுகிறது. அல்லாஹ் சொல்றதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பே, முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான், நான் என்ன செய்வது என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், மூசாவே, உம்முடைய கையில் இருக்கிற தடியை கடலில் அடியுங்கள், உங்களுக்கு பாதை கிடைக்கும் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். கடல் அப்படியே பிளந்து வழிவிட்டன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தவர்களும் கடலிலே இறங்கி வெளியே செல்லுகிறார்கள். ஃபிரௌனும் பின்னாலே கடலுக்குள்ளே இறங்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், ரப்பே, எனக்கு வழி கொடுத்ததை போன்று அதே வழியிலே ஃபிரௌனும் வந்து கொண்டிருக்கிறானே, நான் என்ன செய்வது என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். பொறுத்திருந்து பார் என்பதாக அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் எல்லோரும் பிளந்திருந்த அந்த கடலில் இருந்து அப்படியே கரைக்கு வெளியே ஏறுகிறார்கள். அவர்களை பின்பற்றி உள்ளே வந்த ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தவர்கள் ஒருவர் விடாமல் அனைவரும் உள்ளே வந்தார்கள். இவர்கள் ஒருவர் விடாமல் வெளியே போகிறார்கள். கடல் பாதை அப்படியே மூடி ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தவர்களையும் அழித்து விட்டன. ஃபிரௌன் இன்றைக்கும் கூட எகிப்தினுடைய மியூசியத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய உடல். எதற்கு தெரியுமா? இறுதி கியாமத்து நாள் வரை உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். உனக்கு பின்னால் வருகிற மக்கள் உன்னை பார்த்து அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தன்னை ரப்பு என்று சொன்னவனால் கூட தன்னுடைய உயிரை கைப்பற்றி கொள்ள முடியவில்லை. இவனையும் மீறி ஒரு ரப்பு இருக்கிறான், அதுதான் அல்லாஹ் என்பதை எல்லா மக்களுக்கும் உணர்த்துவதற்காக நான் உன்னை கியாமத்து நாள் வரை வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் இன்றைக்கும் அவனை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்றவர்களெல்லாம் பெருமானாரை கொல்வதற்கு பல்வேறு வகையான சதி திட்டங்கள் தீட்டியிருந்தாலும் கூட எல்லாவற்றிலிருந்தும் பெருமானாரை பாதுகாத்து அல்லாஹு தஆலா அவர்களை அழித்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கூட அபூ லஹப்பை சபிக்காத மனிதர்கள் இல்லை. யாரெல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ ஓதுகிற பொழுதெல்லாம் தப்பத் யதா அபி லஹப் என்பதாக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு முஸ்லிம் டெய்லி யாராவது ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக ஓதி விடுவார். ஏதோ ஒரு இடத்திலே இந்த சூரா ஓதப்படாத நேரங்கள் இல்லை, இந்த சூரா ஓதப்படாத நாட்களும் இல்லை. அப்படியானால் என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாத்தை அழிப்பேன் என்று கொக்கரித்த அபூ லஹப் அழிந்து போனான். இன்றைக்கும் அவனுக்கு சாபம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் எல்லாம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய காரியங்களை நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்களை நாம் சரியாக்கி கொள்வது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடமைகளில் நம்முடைய கவனங்களை அதிகமாக செலுத்த வேண்டும். எப்படி ஜும்மாவினுடைய தொழுகைக்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் வருகிறோமோ, இதே போன்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நம்முடைய ஆசைகளும் ஆர்வங்களும் இருக்க வேண்டும். இஸ்லாமிய கடமைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய மனைவியிடத்திலே, நம்முடைய குடும்பத்தவர்களிடத்திலே வர வேண்டும். அந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாம் முழுமையாக நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் கூட எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். இஸ்லாம் மேலோங்கும், முஸ்லிம்கள் மேலோங்குவார்கள், அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன் வான்மறையில் ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், நீங்கள் தான் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்வானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. நம்முடைய நம்பிக்கை பலமாக நாம் ஆக்கி கொண்டால், நம்முடைய நம்பிக்கையை பலமாக நாம் ஆக்கி கொண்டால், இந்த உலகத்தில் நம்மை அழிப்பதற்கு, நம்முடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு யாருக்கும் எந்த ஆற்றலும் எந்த காலத்திலும் கிடைத்துவிடப் போவதில்லை. எதை பார்த்தும் அஞ்ச வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என்னுடைய காரியத்தை நான் சரியாக செய்வேன், என்னுடைய கடமையை நான் சரியாக செய்து அல்லாஹ்விடத்திலே என் வாழ்வு குறித்தான பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்கிற சிந்தனையோடு வாழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நாம் இதே போன்று ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற காலங்களில் எல்லா காலங்களிலும் உயர்ந்த நிலையை கொடுத்து தீனுடைய அடிப்படையிலே பரிபூர்ணமாக வாழ்ந்து அதன் அடிப்படையிலே பரிபூர்ணமாக
வாழ்ந்து அதன் அடிப்படையிலே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.